லாயர்சன் செக்கர்ல போட்டாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப நம்ம சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ரீடிங் வந்து கரெக்ட்டா பண்ணாம ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஹியூமன் எரர்ஸ் வந்து வர்றது வாய்ப்பு அதிகம் தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ட வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு சப்மிட் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுல வந்து எதனா மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்த்துட்டு, அந்த ப்ரூஃப் ரீடிங் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம டூல்ஸ்மே வந்து பிளாகியரிசம் எதனா இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். பிளாகியரிசத்தோட வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடாது மேக்ஸிமம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அத பிரிண்ட் எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து முதல்ல பிரிண்ட் எடுத்துட்டு, இல்ல உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஃபெசிலிட்டீஸ் இல்ல அப்படின்னா கூட, நீங்க சிஸ்டம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வந்து ஒரு தடவைக்கு ஒரு 2, 3 தடவ வந்து நீங்க ஃபைனல் சப்மிஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது டிராஃப்ட் முதல்ல ரெடி பண்ணிருவீங்க. ஃபைனல் சப்மிஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ப்ரூஃப் ரீடிங் வந்து பண்ணணும். ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஆர்டிகிள் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா கூட வந்து, ஃபைனல் சப்மிஷன் அப்ரூவல் குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு பிடிஎஃப்பா ஜெனரேட் ஆகும். நெறைய பேர் என்ன